காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ள நிலையில் மேகதாதுவில் அணை கட்டப்படும் என மாநில அமைச்சர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கர்நாடக அரசின் இந்த செயல்பாடுகளை தமிழக விவசாயிகள் எப்படி பார்க்கின்றனர் என்பது பற்றி நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், இந்த அறிவிப்பு என்பது அதிர்ச்சியாக வந்திருக்கிறது. கர்நாடக அரசினுடைய இந்த அறிவிப்பு, இதை நம்முடைய விவசாயிகள் எப்படி பார்க்கின்றனர்? விக்ரம், முக்கியமாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை விவசாயிகள் ஏற்கனவே காவிரியிலிருந்து தண்ணீர் வராமல் அவர்கள் இந்த சம்பா சாகுபடி பயிர்களை எப்படி காப்பாற்றுவது என்று ஏற்கனவே அவர்கள் மன வேதனையில் இருக்காங்க. இந்த நிலையில உறுதியாக அவர்கள் அணையை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக அமைச்சர் கூறியிருப்பது விவசாயிகள் மத்தியில் மேலும் அவர்களுக்கு ஒரு ஆத்திரம் மட்டுமில்லாமல் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. காரணம், ஏற்கனவே காவிரியில் கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கவில்லை. அணையை கட்டினால் நமக்கு வாழ்வாதார பிரச்சனை, குடிநீருக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்படும் எனவும் விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக ஐயாக்கண்ணு தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாய சங்கத்தை சேர்ந்தவருக்கு அவரிடம் கேட்கலாம். இப்ப கர்நாடக அமைச்சர் இந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் இப்ப என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கீங்க? அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் உடனடியாக? விவசாயி வாழ்றதா சாவதான்னு தெரியாமல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் கர்நாடகா அமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேங்கிறார் பாருங்க. ஒரே ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேன் தமிழ்நாட்டுங்கிறார். அப்புறம் எதுக்கு காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு, எதுக்கு மத்திய சர்க்கார், எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு, எதுக்கு கெசட்லாம் எதுக்கு இருக்கு? விவசாயம் மட்டும் அழிக்கிறது தான் கெசட்டா? மற்றதுக்கெல்லாம் ஒன்றும், மற்றதுக்கெல்லாம் கெசட் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம், தீர்ப்பெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் விவசாயிக்கு தர வேண்டிய 192 டிஎம்சியில் இதை வரலையும் கிட்டத்தட்ட 50-60 டிஎம்சி தான் சார் கொடுத்துருக்காங்க. அநியாயம் சார், கேட்கவே நாதி இல்லை சார். இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பிஜேபிக்கும் வழி இல்லைங்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மத்தியில் இருக்க பிஜேபி சர்க்கார் தண்ணியை திறந்துடும் சொல்ல மாட்டேங்க சார். யாருக்கிட்ட போய் நாங்கள் அழுவுறது, எப்படி அழுவுறது? முக்கியமாக தமிழக அரசு என்ன மாதிரியான விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்? இப்போ விவசாயிகளை மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டம், குறிப்பாக அணையை கட்டினால் 21 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமே பாதிக்கப்படும். என்ன நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளணும்? இப்ப தமிழக அரசு என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க இருக்க அரசியல் கட்சி விவசாயிகள் டெல்லிக்கு கூட்டி போய் அங்கே பிரதமர் வீட்டுல உட்காந்துக்கணும் சார். எங்களுக்கு காவிரி நடுவர்மன்ற திருப்பி அங்க தண்ணி இருக்கு சார். 1,80,000 ஏக்கர் சாடி பண்ண கர்நாடகா 28 லட்சம் ஏக்கர் 3 போகம் சாடி பண்ணிட்டான் சார். இங்க குருவையே ஒண்ணு இல்லாம போச்சுங்க. சம்பாவும் இப்ப இன்னும் 15 நாளைக்கு தான் தண்ணி இருக்கு. இன்னும் எங்களுக்கு 90 நாளைக்கு தண்ணி வேணுங்க. எங்க போறது? இப்ப நாங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோமே, வாங்கிய கடனை என்ன பண்றது? தமிழக சர்க்கார் நியாயம் செய்ய வேண்டும் என்றால் விவசாயிகளையும் அரசியல்வாதிகளையும் டெல்லிக்கு அழைச்சு போகணும். அது மட்டுமல்ல, இந்த காவிரி பிரச்சனையை இனிமேல் அதிகாரிகள் தான் பார்க்கணும். அரசியல்வாதிகள் பார்த்தா எங்களுக்கு நியாயமே கிடைக்காது. தமிழக விவசாயிகளை அழித்து விடுவார்கள். எங்களுக்கு இந்த மொழிவாரி மாநிலம் பிரிச்சாதான் சார் எங்களுக்கு பிரச்சனையே. இப்ப தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக சிவசுரணி, அதாவது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இப்போ ஏற்கனவே குறுவை 3 வருடமாக செய்யவில்லை, 4வது வருடம் சரியாக செய்ய முடியாத நிலையில சம்பாவை இப்ப காப்பாற்ற என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? இப்ப அவங்க அணையை கட்டுறங்கிறாங்க, தண்ணீரையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. விவசாயிகள் இப்ப அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க? இந்த காவிரியை நம்பி ஏறத்தாழ 28 லட்சம் ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் இருக்கின்றன. இப்போ குறுவை பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடி ஒரு 15 லட்சம் ஏக்கர் நடவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அது எங்களுக்கு அறுக்க முடியுமா என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா தமிழகத்தில் பெய்ய வேண்டிய பருவமழையும் பெய்யலை, கர்நாடகம் தண்ணி விடலாக்க மீண்டும் எல்லாம் 2012-13 போல் காய்ந்து கருகிவிடும். எனவே மத்திய அரசு இந்த பிரச்சனையில் தமிழகத்துக்கு பாராமுகம் காட்டக்கூடாது. உடனடியாக தலையிட்டு காவிரியில் தண்ணி பெற்று தருவ நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ஆண்டு கூட கடந்த ஜூன் மாதத்தில் இருந்து இன்ன வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 45 டிஎம்சி தண்ணீர் பாக்கி கொடுக்க வேண்டியிருக்குது. அதை வேணும்னு தான் முதல்வர் அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் இப்படியே வழக்கு நீதிமன்றத்தை சென்று தான் தண்ணீர் பெற வேண்டுமா? இதுக்கு நிரந்தர தீர்வு எடுக்க மத்திய மாநில அரசுகள் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? இல்லை, இப்போ நம்ம கோர்ட்டை நாடிட்டு இருக்கிறதாலையோ அல்லது பிரதமர்கிட்ட நம்ம கடிதம் எழுதுவதாலேயோ பிரச்சனை தீர்ந்துவிடுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. கர்நாடக அரசு அதெல்லாம் காதில் வச்சுக்கல. உடனடியாக மத்திய அரசை வலியுறுத்தி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்புப்படி காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு அமைத்து காவிரி பாசன பகுதியை அவர்கள் மத்தியிலே விட்டுவிட வேண்டும். அவர்கள் மாநிலங்களுடைய தேவைக்கு தகுந்தாற் போல நடுவர்மன்ற தீர்ப்புப்படி தண்ணீரை வழங்கி எல்லா மாநிலங்களிலும் தண்ணீர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ந்து எல்லா விவசாயிகளும் அரசியல் அமைப்புகளும் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும், ஒழுங்காற்றுக்குழு அமைக்கணும்னு சொல்றாங்க. ஏன் இது அது இன்னும் அமைக்காம இது அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க? அது மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும் சரி,
மோடி தலைமையிலான பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, தமிழகத்தில் நம்ம 2 கட்சிக்குமே வாய்ப்பு இல்லை. கர்நாடகத்தில் தான் அரசியல் நடத்த வேண்டியிருக்குது. எனவே கர்நாடகத்தில் மக்களை பகைச்சிக்கிட்டோம்னு சொன்னோம்னாக்கா நம்மளால் எதிர்காலத்தில் அரசியல் நடத்த முடியாது என்ற ஒரே குறிக்கோளை வச்சுக்கிட்டு தான் கர்நாடக அரசியலை மையமாக வைத்து தான் இப்போ பிஜேபி அரசும் செயல்படுவதே தவிர, காங்கிரஸும் அரசும் செயல்பட்டதே தவிர, மற்றபடி இந்தியா நாட்டுடைய ஒற்றுமையோ இரு மாநிலங்களுடைய உறவுகளை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதாக எங்களுக்கு தெரியலை. எனவே மோடி தலைமையிலான பிஜேபி அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை கட்டாயம் அமைக்கணும், முதலமைச்சர் இதை வலியுறுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் வந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை சொல்றாங்க. விவசாயிகள் வந்து முதல்வரை சந்திக்க நீங்க எதுவும் திட்டம் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லைப்பா, நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு தலைமை இருக்குது. அவங்க முதல்வரை சந்தித்து பேசுவார்கள். முதல்வரை பொறுத்த மட்டிலும் நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உள்ளேன். அதே போல் பிரதமருக்கு இது சம்பந்தமாக கடிதம் எழுதியுள்ளேன் என்ற சொல்ல சொல்லாமல் தமிழகத்தினுடைய விவசாயிகள் உணர்வை மத்திய அரசுக்கு தெரியும் விதத்தில் இன்றைக்கு அதிமுக அரசும் பிஜேபி அரசும் ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருக்குது. பிரதமர் வந்து முதல்வரை வீட்டிலே சந்திச்சுட்டு போகிறாங்க. அதே போல் நம்ம முதல்வரும் இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் விவசாய சங்க தலைவர்களோட கலந்து பேசி ஒரு தீர்மானமாக எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிட்டு பிரதமர் அவர் வீட்டிலே உள்ள அலுவலகத்தில் சந்தித்து தமிழகத்துடைய நிலவை வலியுறுத்த வேண்டும். இன்றைக்கி காவிரியில் தண்ணி இல்லைன்னா ஒரு 28 லட்சம் ஏக்கர் பாதிப்பது மட்டுமல்ல, அந்த இழப்பு என்பது ஏறத்தாழ விவசாயிகளுக்கு அல்ல தமிழகத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதார இழப்புகள் அது ஒன்றுங்கிறத வலியுறுத்தி சொல்லணும். அதே போல் 21 மாவட்டத்தில் குடிநீர் ஆதாரமாக இருக்குது. இந்த குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்படும். இந்த நிலைமையெல்லாம் பிரதமரிடம் சொல்லி காவிரியில் உள்ள தண்ணீரை நமக்கு பெற்று தருவதற்கு தமிழக முதல்வர் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. விக்ரம், அதாவது முக்கியமாக விவசாயிகளை பொறுத்தளவு அவர்கள் கர்நாடக அமைச்சர் வந்து அணையை கட்டியே தீர்வோம் என்று அவங்க உறுதியான நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்துக்கு தர வேண்டிய தண்ணீரை தற்போது தர வேண்டும். விவசாயிகளையும் தற்பொழுது பயிரிட்டுள்ள அந்த சம்பா பயிரையும் காப்பாற்ற முதல்வர் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையா இருக்கு. நிச்சயமாக சார்லஸ், தற்போது இந்த பிரச்சனை மாநில அரசின் கையில் இருக்கிறது. மாநில அரசு அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள்? அனைத்து கட்சி தலைவர்களையும் விவசாயிகளையும் அழைத்துக் கொண்டு பிரதமரை வலியுறுத்த வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மாநில அரசினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்க போறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்ல்ஸ்.